வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இறால் கிரேவி தாங்க. ஸோ பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா இறான்னு சொல்லுவோம். இறாலை வச்சு பார்த்தீங்கன்னா தொக்கும் செய்வாங்க. நான் வந்து கிரேவி செஞ்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்தி, தோசை, ரைஸ்க்கெல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தவா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடான்னு பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். ஸோ நல்லா சீரகம் பொரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை. ஸோ இதில் நான் ஒரு 4 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே வதக்கணும். அதாவது பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதில் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன், நீட்டாக கட் பண்ணி. ஸோ அதையும் இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வெங்காயத்தோடைய பச்சை ஸ்மெல்லு போகணும். நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கி இருக்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு. ஸோ இந்த இஞ்சி பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். ஸோ வதக்கிட்டு 4 வெங்காயம் எடுத்துரும். அதே அளவுக்கு 4 தக்காளி எடுத்துக்கிட்டு அதை மிக்ஸில் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அரைச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். நீங்கள் காஷ்மீர் வேணும்னா கூட கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஸோ இந்த மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லை நான் இந்த மசாலா தேவையில்லை, வேறு மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே அரைக்கிற மிளகாய் தூளும் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டால் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா போய் ஸோ இந்த எண்ணெயெல்லாம் மேலே நல்லா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஸோ தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா அங்கே எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த சமயத்தில் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்துக்கிட்டேன். ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் அந்த கோடு போல் வரும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஸோ இது போல் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த இறாலை வந்து இந்த கிரேவியில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இறாலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 65 செஞ்சுருக்கோம். அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் இதிலே கொடுத்துருப்பேன் இந்த வீடியோலே. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கூட போதுமானது தான். ஏன்னா எப்போதுமே நமக்கு கடம்பும் சரி இறாவும் பார்த்தீங்கன்னா நீர் தானாகவே அங்கே விட ஆரம்பிச்சிரும். ஸோ தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இங்கே பாருங்க நம்ம ஊற்றுறது கொஞ்சமான தண்ணி தான். ஸோ எப்படி அடிச்சு பாருங்க நல்லா அது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஸோ ஒரு 3 to 5 மினிட்ஸ் தாங்க. இறால் சீக்கிரமாக வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இறால் நல்லா வெந்துடும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு இறால் கிரேவி. ரொம்ப ரொம்ப டேஸ்டான இறால் கிரேவி. ஸோ இதை நீங்கள் சப்பாத்தி, பூரிலேருந்து ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.